நமது ஆற்றலை மேம்படுத்துதல். ஒரு ஆற்றல் மையத்திலிருந்து அடுத்த ஆற்றல் மையத்திற்கு மேல்நோக்கி பாயும் போது அது அதிர்வெண்ணில் அதிகரித்து தனிப்பட்ட வளர்ச்சியை கொண்டுவருகிறது. முதல் மையம் படைப்பு ஆற்றலை வழிநடத்துங்கள், உருவாக்க போதுமான அளவு பாதுகாப்பாக உணர்கிறேன். இரண்டாவது மையம் வரம்புகளை மாஸ்டர் செய்ய படைப்பு ஆற்றலை பயன்படுத்துங்கள், செரிமானம் மற்றும் சமூக தொடர்புகளை ஊக்குவிக்கவும். மூன்றாவது மையம் துன்பங்களை சமாளிக்கவும், தனிப்பட்ட வளர்ச்சிக்கு விருப்பத்தையும் சக்தியையும் பயன்படுத்தவும். நான்காவது மையம் சுயத்திற்கும் மற்றவர்களுக்கும் அன்பை அனுபவிக்கவும், உணர்ச்சி நல்வாழ்வை செயல்படுத்தவும். ஐந்தாவது மையம் தொடர்பு மூலம் உண்மையையும் அன்பையும் வெளிப்படுத்துங்கள். ஆறாவது மையம் உயர்ந்த கருத்துக்களுக்கு திறந்திருங்கள், யதார்த்தத்தை பற்றிய தெளிவு மற்றும் விழிப்புணர்வை பெறுங்கள். ஏழாவது மையம் நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக உணர்வை அடையுங்கள். எட்டாவது மையம் உலகளாவிய நுண்ணறிவுகளுடன் இணைத்தல், தரிசனங்களை பெறுதல் மற்றும் ஆழமான புரிதல். இருப்பினும் வாழ்க்கையின் சவால்கள் ஆற்றல் கீழ் மையங்களில் சிக்கிக்கொள்ள காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக படைப்பாற்றல், பாதுகாப்பு, சுயமரியாதை, அன்பு மற்றும் தொடர்பு தொடர்பான சிக்கல்கள் ஏற்படலாம். உதாரணமாக, அதிர்ச்சி முதல் அல்லது இரண்டாவது மையத்தில் சக்தியை சிக்க வைத்து குற்ற உணர்வு அல்லது அவமான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த ஆற்றலை அனைத்து மையங்களிலும் பாய்ச்சுவதே இதன் குறிக்கோள். இது ஒரு துடிப்பான தனிப்பட்ட பரிணாமத்திற்கு அனுமதிக்கிறது. ஆற்றல் மையங்களின் ஆசீர்வாதம் தியானம் இந்த ஆற்றலை விடுவித்து புத்துயிர் பெற உதவுகிறது. இதனால் அது சுதந்திரமாக உயர்ந்து இணக்கமான வாழ்க்கையை ஊக்குவிக்கிறது. நமது ஆற்றல் புலத்திலிருந்து பெறுதல். 7 ஆற்றல் மையங்களை நாம் செயல்படுத்தும்போது அவற்றின் தொடர்புடைய நரம்பியல் பிளெக்சஸ்களை தூண்டுகிறோம். அவை தேவையான ஹார்மோன்கள் மற்றும் இரசாயனங்களை உருவாக்குகின்றன. இந்த செயல்படுத்தல் நமது உடல்கள் குறிப்பிட்ட தகவல்களையும் நோக்கத்தையும் கொண்ட ஆற்றலை வெளியிட அனுமதிக்கிறது. இருப்பினும் நாம் உயிர்வாழ்வதில் அதிகப்படியான பாலியல் நுகர்வு அல்லது மன அழுத்தம் மூலம் அதிக கவனம் செலுத்தி முதன்மையாக முதல் 3 மையங்களிலிருந்து செயல்பட்டால் நமது சுற்றியுள்ள ஆற்றல் புலத்தை குறைக்கும் அபாயம் உள்ளது. இந்த குறைவு ஒளி குறைவதற்கும் ஆற்றல் அதிர்வெண் குறைவதற்கும் வழிவகுக்கிறது. இது உடலின் செல்கள் மற்றும் அமைப்புகளுக்கு அனுப்பப்படும் பொருத்தமற்ற செய்திகளால் நோய்க்கு வழிவகுக்கும். கீழ் 3 ஆற்றல் மையங்கள் உயிர்வாழ்வு மற்றும் சுயநலத்துடன் தொடர்புடையவை, சக்தி, ஆக்கிரமிப்பு மற்றும் போட்டி ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றன. இந்த மையங்கள் பாலியல் மற்றும் உணவு போன்ற செயல்பாடுகளில் மகிழ்ச்சியை அளிக்கும் அதே வேளையில் அவற்றை அதிகமாக பயன்படுத்துவது சுற்றியுள்ள புலத்திலிருந்து அதிக ஆற்றலை உட்கொள்ள வழிவகுக்கும். உதாரணமாக, அதிகப்படியான பாலியல் நபர் முதல் மையத்திலிருந்து ஆற்றலை வெளியேற்றுகிறார். வெட்கத்தில் சிக்கித் தவிக்கும் ஒருவர் இரண்டாவது மையத்திலிருந்து ஆற்றலை உறிஞ்சலாம். கட்டுப்படுத்தும் நபர் மூன்றாவது மையத்திலிருந்து ஆற்றலை பயன்படுத்துகிறார். இறுதியில், நமது உணர்வு வளர்ச்சியடையவில்லை என்றால் நமது ஆற்றல் தேங்கி நிற்கும். வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வை கட்டுப்படுத்துகிறது. ஆற்றல் மையங்களின் ஆசிர்வாதம். முதல் ஆற்றல் மையத்துடன் தொடங்குங்கள். உங்கள் கவனத்தை முதல் ஆற்றல் மையத்தில் வைக்கவும். உங்கள் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த மையத்தைச் சுற்றியுள்ள இடத்திற்கு உங்கள் விழிப்புணர்வை திறக்கவும். ஆசீர்வாதம் மற்றும் அதிர்வெண்ணை உயர்த்தவும். நீங்கள் இடத்தை உணர்ந்தவுடன் இந்த மையத்தை மிகப்பெரிய நன்மைக்காக ஆசீர்வதிக்கவும். அதிர்வெண்ணை அதிகரிக்கவும், ஒரு ஒத்திசைவான ஆற்றல் புலத்தை உருவாக்கவும், அன்பு, நன்றியுணர்வு அல்லது மகிழ்ச்சி போன்ற உயர்ந்த உணர்ச்சிகளுடன் இணைக்கவும். 7 மையங்கள் வழியாகவும் தொடரவும். உங்கள் உடலில் உள்ள 7 ஆற்றல் மையங்களில் ஒவ்வொன்றிலும் நகர்ந்து ஆசீர்வாதத்தை மீண்டும் செய்து உயர்ந்த உணர்ச்சிகளுடன் இணைக்கவும். 8வது மையம். நீங்கள் 8வது மையத்தை உங்கள் தலைக்கு மேலே சுமார் 16 அங்குலம் அடையும் போது நன்றியுணர்வு, பாராட்டு அல்லது நன்றியுணர்வு உணர்வுகளால் அதை ஆசீர்வதிக்கவும். இது குவாண்டம் புலத்திலிருந்து ஆழமான தகவல்களை அணுக உதவுகிறது. முழு உடலிலும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் முழு உடலையும் சுற்றியுள்ள மின்காந்த ஆற்றலில் உங்கள் கவனத்தை திறந்து ஒரு புதிய ஆற்றல் புலத்தை உருவாக்குகிறது. இந்த புதிய புலத்திலிருந்து நீங்கள் வரும்போது நீங்கள் இலகுவாகி உங்கள் உடலின் அதிர்வெண்ணை அதிகரிக்கிறீர்கள். அற்புதமாக உணருங்கள். வரம்பற்றதை உருவாக்க நீங்கள் வரம்பற்றதாக உணர வேண்டும். அற்புதமாக குணமடைய நீங்கள் அற்புதமாக உணர வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
தியானம் முழுவதும் அந்த உயர்ந்த உணர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தியானத்திற்கு பிறகு ஓய்வெடுங்கள். பின்னர் குறைந்தது 15 நிமிடங்கள் படுத்துக் கொள்ளுங்கள். நிதானமாகவும் சரணடையவும் உங்கள் தன்னியக்க நரம்பு மண்டலம் அனைத்து தகவல்களையும் உங்கள் உடலில் ஒருங்கிணைக்க அனுமதிக்கிறது.